நண்பர்களே, இந்த உலகம் நமது வலிகளை, அழுகையை, புலம்பலை, வேதனையை, துக்கத்தை, துயரத்தை கேட்டு கேட்டு அதை சரி செய்வதற்காக படைக்கப்பட்டது அல்ல. உங்கள் வேதனைகளை, ரணங்களை மட்டுமே எப்போதும் உலகத்தின் முன்னால் படைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால், நீங்கள் எப்போதும் துன்பத்தின் புத்திரனாகவே இந்த உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். இப்படிப்பட்ட துன்பத்தின் புத்திரர்களுக்கு இந்த உலகத்தில் மகிழ்ச்சி சிம்மாசனம் எப்போதும் கொடுக்கப்படுவதே இல்லை. வலிகள் பொதுவானவை, வேதனையே உலகத்தின் நியாயம், துன்பமே இந்த உலகத்தின் மொழி, குத்தும் முட்களே இந்த உலகத்தின் நெடுஞ்சாலை. தனக்கு மட்டுமே அத்தனை வழிகளும் இருப்பதாக எண்ணிக்கொண்டு உலகத்தின் முன்னால் கண்ணீர் வழியும் கண்களுடன் நிற்கின்ற ஒரு ஜீவனுக்கு பரிதாபங்கள் மட்டுமே ஏராளமாக கிட்டும். அச்சச்சோ என்ற அனுதாபங்கள் மட்டுமே அபரிமிதமாக வழங்கப்படும். யாரும் அறியாமல் எங்கோ ஒன்றிரண்டு பிரார்த்தனைகள் அவர்களே அறியாமல் அவர்களுக்காக யார் மூலமாகவோ செய்யப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆயினும் உலகம் வேடிக்கை பார்ப்பதில் விருப்பம் கொண்டது. தொடர்ந்து வேடிக்கை பார்க்கும். அழுகின்ற மனிதனை அணு அணுவாக ரசிக்கும். உனக்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்வதன் மூலம் உங்களது வலியை கேட்டதால் தனக்குள் ஏற்பட்ட தன்னுடைய வருத்தத்தை தீர்த்து கொள்ளவே முயற்சி செய்யும். இவனுக்கு இப்படியாம், அவனுக்கு அப்படியாம் என்ற பிறருடைய கஷ்டங்களை பற்றி மற்றவருடன் பிரலாபித்துக் கொள்வதில் இருக்கின்ற நைச்சிய மனோபாவமானது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு அடி கூட எடுத்து முன்வைப்பது கிடையாது. நீங்கள் அழுது உங்கள் துன்பங்களை பொதுவெளியில் வைக்கின்ற பொழுது ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் நகைச்சுவை செய்து குட்டிக்கரணம் அடித்து ஒரு பப்பூனைப் போலத்தான் பார்க்கப்படுவீர்கள். ஏனெனில் இந்த உலகம் அதிகமான பார்வையாளர்களை கொண்டது. இந்த சர்க்கஸ் கூடாரத்தில் தனக்கு ஏதேனும் மகிழ்ச்சி கிடைக்குமா என்ற நோக்கத்திலேயே இந்த உலகம் நுழைவுச்சீட்டு வாங்கிக் கொண்டு உள்ளே வந்து காத்திருக்கிறது. ஆடி பாடி குதித்து இங்கும் அங்கும் குட்டிக்கரணங்கள் போட்டு ஒற்றை சக்கர சைக்கிளில் ஏறி ஓடுகின்ற குதிரை மேல் எதையும் பிடிக்காமல் கைகளை தூக்கி எக்கி நின்று அங்கிருந்து இங்கே குதித்து இங்கிருந்து அங்கே குதித்து ஓட்டமாய் ஓடி சறுக்கி விழுந்து அடிபட்டு வழிபட்டு சிரிப்பு மூட்டுகின்ற பப்பூனாகவே இந்த உலகம் துன்பப்பட்டு அழுகின்றவர்களை முதலில் வேடிக்கை பார்க்கும். பப்பூனின் கண்களில் இருந்து வலியினால் உண்மையான கண்ணீர் சிந்தினால் கூட அதை அறியாமல் இந்த உலகம் கைகொட்டி சிரிக்கும், நகைக்கும். தான் வேடிக்கை பார்ப்பதற்காக வாங்கி வந்த நுழைவுச்சீட்டு ஜீரணமாகிவிட்டது என்று எண்ணி மிகவும் மகிழ்ச்சியுடன் ஓஹோ என்று கைகள் தட்டி கொக்கரிக்கும். பிறகு பப்பூனான உனக்கு என்ன ஆனது என்பதை பற்றிய துளி கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சொல்லும். இந்த உலகத்தை துன்பப்படுபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். துன்பப்படும் மனிதர்கள் பிறரின் கண்களுக்கு பப்பூனாகிவிடக்கூடாது. பொதுவெளியில் தங்களது துன்பத்தை தொடர்ந்து வெளியிட்டு வருகின்ற துன்பக்காரர்கள் தம்மை ஒரு பப்பூனாக நினைக்கக்கூடாது. 2 குதிரைகளின் மேல் மிக அழகாக சவாரி செய்து வரும் இளவரசனாக உங்களை நீங்களே கற்பிதம் செய்து கொள்ளுங்கள். தன்னுடைய வருத்தத்தை பிறர் தெரிந்து கொள்வதன் மூலம் பிறருடைய மனதுகளில் மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று நினைப்பதை தவிர்த்து விடுங்கள். தனக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றங்களை நினைத்து அவற்றை வளர்த்து விடுங்கள். உச்சி முதல் பாதம் வரை தீர்க்கமாக எண்ணெய் முழுக்காடு செய்து அருவிக்குளியல் செய்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதனைப் போல இந்த உலகை பாருங்கள். இதுவரை உங்களுடைய சொத்து என்று எவையெல்லாம் இருக்கின்றன என்பதை வரிசைப்படுத்துங்கள். பெற்றவர்கள் கொடுத்த ஆரோக்கியமான உடல், அங்கங்கே சிறிது ஆரோக்கியம் குறைவாக இருக்கலாம். ஆனாலும் நடமாடுவதற்கு என்று அவர்கள் கொடுத்த இந்த உடல் இருக்கிறது. உங்களுக்கென்று ஒரு சில உறவுகள், நட்புகள் இருக்கின்றன. உங்களை சுற்றி இந்த உலகம் இருக்கின்றது. பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கின்றன. தடைகள் இல்லை. பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் நிறைய பொருள் கிடைக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. இருக்கின்ற பொருளை சிக்கனமாக செலவு செய்வதும் அதில் ஒன்று. இல்லாதவற்றிற்காக ஏங்கி இருக்கின்ற பொருளை அனாவசியமாக செலவு செய்யாமல் சிக்கனமாக இருக்க வேண்டுவதும் அதில் இன்னொன்று. பொருள் கிடைக்கின்ற நேரத்தில் அதன் மதிப்பை உணர்ந்து அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மேலும் அதனை பெருக்கிக் கொள்வதற்கும் என்னென்னவெல்லாம் ஆக வேண்டுமோ அதனை உரிய அனுபவப்பட்டவர்களிடம் கேட்டு ஆலோசனை செய்து அதன்படி நடந்து கொள்வதும் அதில் முக்கியமான ஒன்று.
துன்பம் என்னுடையது, அதை தீர்க்கும் வழிமுறைகள் பிறருடையது என்ற மனோபாவத்திலிருந்து முதலில் வெளியே வாருங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே ஆசீர்வாதம் கிடைத்து இருந்தால், உண்மையிலேயே உங்களுடைய வழிகாட்டிகளின் மிக பெரும் கருணை உங்களை சூழ்ந்து இருந்தால், உங்களிடமிருந்து துக்கமான வார்த்தைகளோ, துயரமான செயல்களோ, கண்ணீரும் கம்பளையுமான காட்சிகளோ இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படாது. உண்மையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர் என்று சொல்லிக்கொள்ள விரும்பினால், துன்பத்திலிருந்து மீண்டு வெளியே வந்து வெற்றிகரமான மனிதனாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். உண்மையிலேயே நீங்கள் மிக அருமையாக வழிகாட்டப்பட்டு இருந்தால், இந்த துன்பமெல்லாம் இப்போது உங்களுக்கு இருந்திருக்காது. வழிகாட்டுதலில் மட்டுமே சிறு குறை. மேலும் எந்த அறிவுரையும் கொஞ்ச காலத்துக்குத்தான் என்ற உங்களுடைய குறை மனப்பான்மையும் இதற்கு முக்கியமான மற்றொரு காரணம். ஆகவே தன்னில் இருக்கும் சிறு குறைகளை முதலில் களைந்து எடுக்க முயற்சி செய்யுங்கள். இந்த உலகம் உங்களுக்கானது. உங்களுடைய வெற்றியை பதிவு செய்வதற்காக அது தனது ஏட்டினை விரித்து எழுதுகோலுடன் காத்திருக்கின்றது. நம்புங்கள். நீங்கள் எப்போதிருந்து ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்று இந்த உலகம் காத்திருக்கிறது. உங்களுடைய பதில் எப்போது என்று யோசிப்பதில் இருக்கக்கூடாது. அது இப்போதே என்று உறுதி செய்ய வேண்டும். இந்த உண்மையை புரிந்து கொண்ட ஜீவர்கள் தனக்குள் இருக்கும் உற்சாக முதலையை கரையை விட்டு கடலுக்குள் நீச்சலடிக்கச் சொல்லுங்கள். உங்களை தொடர்ந்து உங்களுடைய அழுகையே கடல் நுழையாத களத்தின் நங்கூரமாக கரையிலேயே நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வசந்த காலத்தில் ஓரிரண்டு பூக்கள் மலரலாம். முடிந்தவரை எடுத்து அதை இறைவனின் பாதத்தில் வைத்து கருணையை அந்த நேரத்திலேயே பெற்றுக்கொள்ளுங்கள். உதிர்ந்து வறண்டு எரிக்கின்ற காலங்களில் அந்த கருணைதான் உங்களுக்கு மழையாய் பொழியும். கண்ணாடி பார்த்து தனது வருத்தங்களை நினைத்து, இனி இந்த வருத்தங்களே கூடாது என்று உங்கள் முகத்தை பார்த்தே முதலில் வேண்டிக் கொள்ள பழகுங்கள். உங்களுடைய வழிகாட்டிகளும் உங்களுடைய குருமார்களும் போதித்தவையெல்லாம் உங்களுக்குள் இறைவன் இருக்கின்றான் என்பதையே. உண்மையிலேயே நீங்கள் அவர்களை பின்பற்றுகிறீர்கள் என்றால் அவர்களுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொள்வதில் மட்டும் இருக்கக்கூடாது. அதனை முழுமையாக உள்ளே உணர்ந்து அதன்படி செயல்படுத்துங்கள். நீங்கள் தோற்றுப்போன ஒரு மனிதனாக, துன்பத்தில் ஆழ்ந்து போன ஒரு பாவப்பட்ட ஜீவனாக உங்களை வெளியே காட்டிக்கொள்ள தேவையில்லை. அதே சமயத்தில் அத்தனை துன்பங்களையும் சமாளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வெற்றிகரமான ஒரு சாதனையாளனாகவும் உங்களை வெளியே பெருமையாக சொல்லிக்கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் இந்த இரண்டையும் இந்த உலகம் விரும்புவதில்லை. என்றால் அந்த வழிகாட்டிகளின் மற்றும் குருமார்களின் வார்த்தைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் நீங்கள் எப்படி ஒரு இக்கட்டிலிருந்து விடுபட முடியும்? மறைந்து போன மகான்களும் குருமார்களும் மறுபடியும் பிரசன்னமாகி உங்களை அத்தனை இன்னல்களிலிருந்தும் உடனே விடுவித்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். அது உடனே சாத்தியமல்ல. மெல்ல நடக்கலாம், கொஞ்சம் தள்ளியும் போகலாம். ஆனால் நீங்கள் மட்டும் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது. உங்களது ஆழ்மனதில் இருக்கின்ற அடிப்படையான நம்பிக்கை என்பதை முதலில் உங்களிடமே வையுங்கள். 1000 வழிபாடுகளை செய்தாலும், 1000 திருத்தலங்கள் சென்றாலும், லட்சோப லட்ச நேரமும் தாங்கள் வழிபாட்டிலேயே லயித்து கிடந்தாலும், ஒரு சிறிய ஜலதோஷம் பிடித்து கொண்டாலும் மருத்துவரைத்தான் ஓடிச் சென்று அணுகுகிறீர்கள். அவர்களுக்கும் மருந்தில்தான் உங்கள் நோய் சரியாகிவிடும் என்று காத்திருக்கிறீர்கள். அவர் கொடுக்கும் மருந்தில்தான் உங்களது நோய் சரியாகிவிடும் என்று காத்திருக்கிறீர்கள். மருத்துவம் பெறுகிறீர்கள், பிறகு குணமடைகிறீர்கள். மனிதர்களின் துன்பத்திற்கு தீர்வு கொடுப்பதற்கு இந்த இறைவன் இந்த ஒட்டுமொத்த உலகிலும் தனது கடைகளை விரித்திருக்கிறான். அத்தனை கடைகள் மூலமாகவும் உங்களுக்கான அத்தனை கருணையையும் இறைவன் பொழிந்து கொண்டுதான் இருக்கிறான். அவை பலிதமாகும் பொழுது உங்களுடைய புண்ணியம் ஜீரணமாகிவிட்டது என்பதை நினைத்து மகிழ வேண்டும். அவை பலிதமாகாத போது உங்களுக்கு போதுமான புண்ணியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பிறர் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் வழிகள் ஏராளம் ஏராளம். இதமான வார்த்தையோ, வழி தீர்க்கும் எழுத்தோ, பரிவுடன் தோள் தொடுதலோ, அன்புடன் கைகோர்ப்பதோ, நேசத்துடன் மிருதுவாக மார்போடு மார்பு அணைத்து மெல்ல மென்மையாக முதுகு தட்டி தடவுவதோ,
கண்களால் கருணையுடன் கண்டுகளிப்பதோ, பிரியமான பலகாரங்களை ஊட்டி விடுவதோ, பரஸ்பரம் நீயும் நானும் வேறல்ல, நமக்குள் ஆத்ம பரிபாலனம் இருக்கிறது என்பதை உடல் ரீதியாக ஒருவருக்கொருவர் தமது சந்தோஷங்களை பரிமாறிக்கொள்வதோ, ஒருவர் இல்லாத நேரத்திலும் அவரை பற்றி மகிழ்வுடன் நினைத்துக் கொள்வதோ, அவரை பற்றி பெருமையுடன் பிறரிடம் பேசிக்கொள்வதோ, தம்மால் என்ற ஒரு பொருளுதவியை பிறருக்கு வழங்குவதோ, தமக்கு பிரியமானவர்க்காக என்று அத்தனையும் நலன்களையும் வழங்கு இறைவா என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்வதோ என்றெல்லாம் ஒருவர் பிறர் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் வழிகள் ஏராளம் ஏராளம். ஆனால் நாம் நினைப்பது போல இந்த உலகம் ஏதேனும் ஒரு வழியை மட்டுமே தேர்ந்தெடுத்து அந்த வழியின் மூலமாக மட்டுமே தனது துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைப்பதைப் போன்ற முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. தெய்வம் மனித ரூபத்தில்தான் வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் தருணம் மருத்துவமனையில் மருத்துவரின் அழைப்புக்காக காத்திருக்கும் நொடிகள்தான் என்பதை மனமே ஏன் உணர மறுக்கிறாய்? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மனம் எங்கோ இருக்கிறது என்பதை எப்போது நீங்கள் அறிய முடியும்? உங்களது முயற்சி என்று எதுவும் இல்லாமலேயே உங்களைச் சுற்றி உங்களுக்கும் நீங்கள் அன்பு வைத்தவர்களுக்கும் நன்மைகள் நடக்கின்ற பொழுது, அந்த நன்மைகள் என்பவை உங்களால் மட்டுமே நடந்தவை என்று நினைக்காதிருங்கள். ஆம், அதுதான் உண்மை. உங்களுடைய துன்பத்தை இறைவனிடம் முறையிட்டாலும், மனிதர்கள் அறிய புலம்பி அழுது தீர்த்தாலும், ஏதேனும் ஒரு வகையில் இறைவன் கருணை அந்த துன்பத்தை தீர்த்தே தீரும். வாழும் வழிமுறைகளில் தாம் மேற்கொண்ட செயல்முறைகளில் உள்ள பிழைகளை களையெடுங்கள். குற்றங்களை, கருப்பு புள்ளிகளை களைந்து எடுப்பதற்கு முதலில் தைரியம் கொள்ளுங்கள். இந்த உலகம் எப்போதுமே போர்க்களம் போன்றது என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். இந்த உலகம் என்னதான் உங்களை வேடிக்கை பார்த்தாலும், அந்த வேடிக்கை பார்க்கும் கூட்டத்துக்குள் எங்கோ நிற்கின்ற கருணை கண்களால் உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி உண்டாகியே தீரும். குப்பை மேனிகள் எல்லா இடங்களிலும் கொத்து கொத்தாக கூட்டம் கூட்டமாக வளரக்கூடியவை. ஒரு செண்பக மலரோ அல்லது சந்தன மரமோ அப்படி எல்லா இடங்களிலும் சட்டென்று விளைந்து விடுவதில்லை. உங்களுக்கென்று ஒரு உலகம், உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை, உங்களுக்கென்று மகிழ்ச்சி என்று ஏற்கனவே படைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உலகத்துக்கு செல்லுகின்ற பாதை மட்டுமே கண்களுக்கு முன்னால் திரை போட்டு நிற்கின்றது. அந்த உங்களுடைய மகிழ்ச்சி உலகுக்கு செல்லுகின்ற வாசற்கதவு பூட்டி இருக்கின்றது. உங்களுடைய தெளிவே அந்த கூட்டை திறக்கின்ற திறவுகோலாகும். இனி எல்லாம் சரியாகும், இங்கிருந்து தொடங்குவோம் என்று உறுதி கொள்ளும் பொழுது இந்த உலகம் மிக சொர்க்கமாக இருப்பதையும் உங்களுக்கான அற்புதமான வாழ்க்கை கிடைப்பதையும் நீங்கள் அனுபவித்து மகிழ முடியும். அனைத்து நலங்களும் வளங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் அன்பு செய்பவர்களுக்கும் எப்போதும் எந்த விதமான தடைகளும் இன்றி தொடர்ந்து கிடைக்க அந்த அருட்பேராற்றலை வேண்டி வணங்குகிறேன். உங்களுக்கு இனி எப்போதும் நன்மையே கிடைக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்கும் விரைவில் முடிவு வந்துவிடும். சட்டென்று மகிழ்ச்சி உங்களை தழுவிக்கொள்ளும். நம்புங்கள், இது சத்தியமாய் நடக்கும்.